பிரியா. சிவா போய் குளிச்சுட்டு வாடா. நீ வா, சேர்ந்து குளிக்கலாம். நோ, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சிவா சிவா, காயத்ரி கால் பண்ணிருந்தா. அதான்டா எங்க சித்தப்பா பொண்ணு. அவளுக்கு வர தை மாசம் 16ஆம் தேதி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களாம். போயிட்டு வரலாமா? அதெல்லாம் வேணாம். நமக்கு பையன் பிறந்தப்போ சொந்தக்காரங்க யாராச்சும் வந்து பார்த்தாங்களா? நாம மட்டும் ஏன் போனோம்? லவ் மேரேஜ் பண்ணுறேன்னு அவ்வளோ பெரிய குத்தமா? சிவா, அவங்கள பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. வாங்க வாங்க, கொண்டு வாங்க. ஓகே சார். பார்த்து எடுத்துட்டு ஓப்பன் பண்ணுங்க அதை. பழைய ஃப்ரிட்ஜ் ஒலிக்கிட்டே இருக்குன்னு சொன்னல, அதான். ஹே, பணம் எப்படி ரெடி பண்ண? அது ஆஃபீஸில் ஒரு அமௌண்ட் வர வேண்டியது இருந்துச்சு, அதை வச்சாங்க. ஓ சூப்பர்ரா. உங்களெல்லாம் கட்டி பிடிக்க வைக்கணும்னா ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுத்துட்டே இருக்கும் போலியே. ஏய் குறும்பு. உண்மையிலேயே இந்த ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கான பணம் எப்படி வந்துச்சுன்னா, எஸ், ஆன்லைனில் ரம்மி விளையாடிட்டு இருந்தேன். எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும். ராத்திரி கண் அசந்து தூங்குற வரைக்கும் விளையாடிட்டு இருந்தேன். காலையில் கண் முழிச்ச உடனே விளையாட ஆரம்பிச்சிருவேன். வெற்றிங்கிறது ஒரு போதை. அந்த போதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதிர்ஷ்ட தேவதை என் பக்கம் இருந்ததுனால பணம் கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. பணத்தை எடுத்து நல்லா செலவு பண்ணேன். பிரியாவுக்கும் ஆகாஷுக்கும் டிசைனாக ட்ரெஸ்ஸு, மோதிரம், செயின்னு வாங்கி குமிச்சேன். தினம் ஷாப்பிங் போனோம், விதவிதமாக பர்ச்சேஸ் பண்ணோம். இது ஐயா நல்லா மாற்ற. This one? How's this? ஒரு நாள் ஒரு ஆட்டத்தில் தோத்துட்டேன். அதுக்கப்புறம் எப்படி விளையாடி என்னால் ஜெயிக்க முடியல. நான் கண்டினியூவாக தோத்துட்டே இருந்தேன். ஆக்சுவலாக விளையாடுறது நாம இல்லை, இந்த கேமை செட் பண்ணவங்க தான்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு விளையாடுனேன், ஆனால் முடியல. ஒய்ஃப்ட்ட கூட எரிஞ்செறிஞ்சு விழுந்தேன். வாழ்க்கை அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. கையில் இருந்த பணம் முழுக்க காலி ஆயிடுச்சு. தெரிஞ்சவங்க கிட்டலாம் பணம் கடன் வாங்கினேன். ஏய், மாதம் மாதம் கரெக்டாக வட்டி கொடுத்துடணும், சரியா? கொடுத்துருங்க. மிஸ் ஆச்சு, இந்தா கையெழுத்து போடு. மாப்பிள்ள
உன்னை நம்பி தான் தரேன். பணத்தை பார்த்து பத்திரமா திட்டு கொடுத்துறா. இந்தா எண்ணிக்க கொடுத்துறேன்டா. கடன் வாங்கின பணத்தெல்லாம் இதில் போட்டு விளையாடினேன். திரும்ப திரும்ப தோத்தேன். ஐயாயிரத்தை பிடிக்கணும்னு விளாண்டேன், 50,000 போச்சு. 50,000 பிடிக்கணும்னு விளாண்டேன், 5 லட்சம் போச்சு. இப்படி விட்டதை பிடிக்கணும் விளையாடி விளையாடி எல்லாம் போச்சு. ஏய், என்ன எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்க? ஒழுங்கா வேலை பார்க்கறதுனா பாரு, இல்லைன்னா எழுந்து வெளியே போயிட்டே இரு. வேலையும் போச்சு. அதுக்கப்புறம் பார்க்கு தான் என் கம்பெனி. டென்ஷன்லேயே விளையாடினால என்னமோ கார்டெல்லாம் தப்பு தப்பாக இறக்கி தோற்றுக்கிட்டே இருந்தேன். பணமெல்லாம் போயிட்டே இருந்ததை ஒழிய என்னால் திரும்ப எடுக்கவே முடியல. ஒரு கண்டிஷனில் பணம் கொடுத்தவங்கலாம் எனக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஹலோ. யோ சிவா, என்னையா ஃபோனே அட்டன் பண்ண மாட்டேற? 2 மாசமா வட்டியும் வரல, அசலும் வரல. என்ன நினச்சிட்டு இருக்க? இல்லைண்ணே, எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் இன்னும் வரலண்ணே. கேட்டவொன்னே பணத்தை கொடுத்தல, ஒழுங்கு மாதிரி பணத்தை எண்ணிவை. உங்ககிட்ட கடனை கொடுத்து திருப்பி வாங்கறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கு. அப்பப்பா. டேய், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை தானே கடன் வாங்கி தர சொன்னேன். உன்னால எங்க ஃபேமிலிக்குள்ள பெரிய ப்ராப்ளமா இருக்குடா. என் ஹஸ்பண்டும் நானும் டைவர்ஸ் அப்ளை பண்ண போறோம்டா. பணம் வாங்கும் போது இனிக்குது, இப்ப மட்டும் கசக்குதோ? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. துண்டு துண்டா வெட்டிடுவேன். இதுக்கு மேல நான் பொறுமையாவே இருக்க மாட்டேன். இப்படி கடன் வாங்கி திங்கிறதுக்கு நீ எல்லாம் குடும்பத்தோட தூக்கிலேயே தொங்கலாம். இப்ப பணத்தை கொடுக்க போறியா இல்ல ஆளுகளை வச்சு ஜாமீன் அள்ளிட்டு போவா? எப்ப கேட்டாலும் இன்னைக்கு தரேன் நாளை தரேன்னு இழுத்து அடிக்கிற. சோத்த திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா? இவ்வளோ வாங்க, நான் தந்துடுறேண்ணே. ப்ளீஸ்ண்ணே, கொடுத்துறேண்ணே. அக்கம் பக்கத்தில் எல்லாம் பார்க்குறாங்கண்ணே, அசிங்கமாக இருக்குண்ணே. ப்ளீஸ்ண்ணே. கடைக்கார நாய்க்கு ரோஸ் என்ன வேண்டி கிடக்கு? பணத்தை எடுத்து வச்சுட்டு மறுவேளை பாரு. கத்தாதீங்கண்ணே, எல்லாரும் பார்க்குறாங்கண்ணே. கொடுத்துறேண்ணே, ப்ளீஸ்ண்ணே. என்ன சிவா, யார் இவரு? ஏன் இப்படி சத்தம் போடுறாரு? ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணேன், லாஸ் ஆயிடுச்சு. பிஸ்னஸா? ஏம்மா, உன் புருஷனோட யோகிதா இப்பதான் தெரியுமா? கூட தான் இருந்தியா இல்ல? நிறுத்துங்க நிறுத்துங்க, ரொம்ப பேசாதீங்க. எவ்வளோ தரணும்? 2 லட்சம். 2 லட்சம் தானே? என்ன வீட்டுக்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுறீங்களாண்ணே? போங்கண்ணே, நான் தந்துடுறேண்ணே. இதில் 10 சவரன் நகை இருக்கு. ஒன்று அடகு வை, இல்லைன்னா வித்துடு. இவரை கடனை முதல்ல செட்டில் பண்ணிட்டு வா. இல்லை பிரியா, அது வேண்டாம், நான் பார்த்து கொடுத்துக்கிறேன். போன்னு சொல்கிறேன்ல, போ. அதான் வித்துருன்னு சொல்றாங்கல்ல, வித்துருவோம். அண்ணே, சொல்கிறது கேளுங்கண்ணே. ப்ளீஸ்ண்ணே, பணத்தை கொடுத்துட்றேன். இருக்க மாட்டேன். அண்ணே அண்ணே, எனக்கு 2 நாள் டைம் கொடுங்கண்ணே. பணத்தை எப்படியா செட்டில் பண்ணிடுறேண்ணே, ப்ளீஸ்ண்ணே. நீயும் பணம் தர மாட்டேங்கிற, உன் பொண்டாட்டி கொடுக்க சொல்ற, அதையும் வேணாங்கிற. என்னையா நினைச்சிட்டு இருக்க? இந்த நகை இந்த வேணாம், நகை வேண்டாம். அது எல்லாமே கவரிங்கண்ணே. பணம் ரொம்ப அவசரமாக தேவைப்பட்டுச்சு. அதான் அவளுக்கே தெரியாமல் ஒரிஜினல் எடுத்து அடகு வச்சுட்டு அதே மாதிரி கவரிங் செஞ்சு வச்சுட்டேன். ஒய்யால உன்ன மாதிரி ஒரு போட்டொட்டிய பார்த்ததே இல்லடா. 2 நாள்ல பணம் வரல, உன் வீடை நாரி போயிடும். வட்டி கட்ட வக்கில்லைன்னா என்ன மைத்துக்கிடா கடன் வாங்குற? ஒழுங்கு மாதிரி பணத்தை எண்ணிவை. வீடு பூந்து உன் பொண்டாட்டி தூக்கிடுவேன். மனுஷனா பிறந்தா வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் ஏதாச்சும் வேணும். 2 நாள்ல பணம் வரல, உன் வீடை நாரி போயிடும். கடன் கொடுத்தவங்க நெருக்கடினால என் மூளைக்குள்ள தற்கொலை எண்ணம் தலை தூக்கிச்சு. பிரியா தூங்குறப்ப கேஸை திறந்து விட்டு குடும்பத்தோட பற்ற வச்சுக்கலாம்னு நினச்சேன். நோ 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 நோ. அப்போ தான் என் மைண்டில் ஒரு கிரிமினல் பிளான் உருவாச்சு. அதை ஒர்க் அவுட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணேன். ஆமாம் பிரியா, உங்கள் சித்தப்பா பொண்ணு கல்யாணம் என்னைக்கு? நான் அன்னைக்கு போறியா? இல்லை, நீ தானே போவேனான்னு சொன்ன. சொன்னந்தான்.
யோசித்து பார்த்தா அது தப்பு பிரியா. நாமளும் எவ்வளோ நாள் தான் ஃபேமிலியை பிரிஞ்சே இருக்கிறது. ஃபேமிலிக்காக நம்ம இறங்கி போகிறது தப்பு இல்லை. அதனால் நீ கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடு. ரியலி? தேங்க்ஸ். அப்படியே உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் ஒரு 2 நாள் இருந்துட்டு வா. அப்போ தான் உங்களுக்கு கோவம் குறையும். ஓகே. நீ? நான் கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சிட்டேன்னா கல்யாணத்துக்கு வந்துடுறேன். அப்படி இல்லைன்னா நேராக உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துடுறேன். இதே காரணமாக சொல்லி உங்கள் அம்மா வீட்டு ஆளுங்களோட ஒட்டிப்பாங்க. அதெல்லாம் என் அம்மா சேர்த்துப்பாங்க. ஆகாஷ் முகத்தை பார்த்த உடனே அவங்க கோவம் எல்லாம் பறந்து போயிடும். இல்லடா ஆகாஷ், ரைட் தானே? ஆகாஷ், அப்படி தேங்க்யூ. கல்யாணம் முடிஞ்சதும் நீ அம்மா வீட்டுக்கு போயிரு. ஓகே. வேலையை முடிச்சுட்டு வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய். ஆகாஷ் பாய். பாய் சொல்ல அப்பாக்கு. பாய் பாய். பாய். அப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். டாடா. பாய். இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கணும்னு என் மூளை அரைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ நான் ஒரு முழு கிரிமினலாக மாறியிருந்தேன். ஏய், சத்தம் போடக்கூடாது, அழாத சரியா? நல்ல பிள்ளை. உன் பேர் என்ன? அழக்கூடாது, இதெல்லாம் ஒரு கேம் தான். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நிஜமாதான். நானும் உங்கள் டேடியும் ஃப்ரெண்ட்ஸு. நான் உன்னை இங்கே தூக்கிட்டு வந்துடுவேனா, உங்கள் டேடி உன்னை தேடி கண்டுபிடிப்பாரான். அதான் கேம். இப்போ கண்டிப்பா எங்க டாடி தான் ஜெயிப்பாரு. பார்ப்போம் பார்ப்போம். இப்போ சொல்லு, உன் பேர் என்ன? ரோஷினி. நைஸ் நேம். ரோஷினிக்கு சாக்லேட்ஸ் பிடிக்குமா பிஸ்கட் பிடிக்குமா? ஹாய், இந்த சாக்லேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் டேடி வர வரைக்கும் நீ அழாமல் இருந்தேன்னா அங்கிள் உனக்கு இந்த மாதிரி நிறைய சாக்லேட்ஸ் வாங்கி தருவேன். அப்போ சரியா? ஐஸ்கிரீமும் வாங்கி தருவீங்களா? ஐஸ்கிரீமும் வாங்கி தருவேன். அப்ப சரி. என்னப்பா ஷின்சான், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்களா? ஆமா, பிரபலமானவங்கள பார்க்க அடிக்கடி இப்படி தான வருவாங்க. உன்னோட அம்மா எங்க? ஹீமாவதி கூட்டிட்டு வெளிய போயிருக்காங்க. ஓ, ஷின்சான், உனக்காக நான் ஒன்னு ஹலோ, உன் பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா. சார் என் பொண்ணை ஒன்றும் பண்ணிடாதீங்க சார் ப்ளீஸ். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் சார், செஞ்சிடுறேன். எனக்கு
50 லட்ச ரூபா பணம் வேணும். ஓகே சார், ஓகே. எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க சார், ரெடி பண்ணிடுறேன். சரி ஓகே, ஆனால் போலீஸ் போகக்கூடாது. போலீஸ் போனால் உன் பொண்ணு உயிரோடவே பார்க்க முடியாது. இல்லை சார், கண்டிப்பாக போக மாட்டேன். சரி ஓகே, நான் டைமும் பிளேஸும் நாளைக்கு காலைல சொல்கிறேன். நீ ரெடியாரு? ஓகே சார், ஓகே. இப்போ நேனியோட டர்ன். கொஞ்சம் இருக்க சமா வர. இதுல கிளவுஸ் இருக்கு. ஆஹா, நம்ம 5 பேருக்கும் கிளவுஸ் இருக்கு. இதுல இருக்கு. மோய்பி. ஆக்ஷன் காமன் இருக்கு. ஆக்ஷன் காமன் எனக்கு கொடுங்க. அது சீக்கிரம் சீக்கிரம் பசிக்குது. நூடுல்ஸ் ரெடி. சூடாக இருக்குது, பார்த்து சாப்பிடுண்ணா. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சாப்பிடு. ஸ்டோன் பெப்பர் சீசர். ஸ்டோன் பெப்பர் சீசர். ஸ்டோன் பெப்பர் சீசர். ஏய், நான் தான் வின்னர். பரவாயில்ல, வா வா. ஸ்டோன் பெப்பர் சீசர். இரு வரேன். அங்கிள், டாடி வந்துட்டாரா? ஏன் கட்டுறீங்க அங்கிள்? கேம்